மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை நெஸ்லே நிறுவனம் அழிக்க துவங்கியுள்ளன. நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடுல்ஸில் வேதிப்பொருட்களின் அளவு அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுக்க மேகி நூடுல்ஸ்களை விற்க இந்திய உணவு பாதுகாப்பு தர ஆணையம் கடந்த 5ஆம் தேதி தடை விதித்தது. இதன்படி கடைகளில் இருந்து திரும்ப பெறப்பட்ட சரக்குகள் மற்றும் தொழிற்சாலைகளில் கையிருப்பில் இருந்த சரக்குகள் 320 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை அழிக்கும் பணியை நெஸ்லே நிறுவனம் துவங்கியுள்ளது. நெஸ்லே பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. மும்பை மற்றும் தேசிய பங்கு சந்தைகளில் நெஸ்லே நிறுவன பங்குகள் செவ்வாயன்று 3% அளவுக்கு சரிவை கண்டது. மும்பை பங்கு சந்தையில் 2.65% சரிந்த நெஸ்லே பங்கின் மதிப்பு 5791 ரூபாயாக இருந்தது. அதேபோல தேசிய பங்கு சந்தையில் 2.77% சரிவை கண்டு 5790 ரூபாயாக இருந்தது. காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக எவ்வித அறிக்கையும் வரவில்லை என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசிடமிருந்து எவ்வித அறிக்கையும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு வரவில்லை என்றும், முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக கேரள அரசிடமிருந்து அறிக்கை வந்திருப்பதாகவும், அது குறித்து எவ்வித முடிவும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாமில் தொடர் மழை காரணமாக 555 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. பிரம்மபுத்திரா ஆறு மற்றும் அதன் துணை நதிகள் நிரம்பி வழிவதால் 555 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 ஹெக்டேர் பயிர்கள் நாசமாகின. மக்கள் தங்குவதற்காக மாவட்டந்தோறும் நிவாரண முகாம்களை அரசு திறந்துள்ளது. காசிரங்கா உயிரியல் பூங்காவிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் விலங்குகள் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடுகின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் நடைபயணம் மேற்கொண்டார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் மெகா மின் திட்டங்களால் பாதிக்கப்பட்ட பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளை சந்திப்பதற்காக 2 நாள் பயணமாக சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு ராகுல் திங்களன்று வந்தார். 2வது நாளான செவ்வாயன்று அவர் நடைபயணம் மேற்கொண்டார். ஜங்ஜீர் சம்பா மாவட்டத்தில் உள்ள சாரதி கிராமத்தில் இருந்து விவசாயிகள், தொழிலாளர்களுடன் நடைபயணத்தை ராகுல் துவக்கி 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற ராகுல் வழியில் உள்ள கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் ஜங்ஜீர் சம்பா மாவட்டத்தில் மகாநதி ஆற்றின் குறுக்கே 7 இடங்களில் அணைகளை சத்தீஸ்கர் அரசு கட்டி வருவதாக கூறிய ராகுல், இதனால் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். காஷ்மீரில் தொடர் கொலைகளின் பின்னணியில் பயங்கரவாத குழு செயல்பட்டுள்ளது. சோபோர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அப்பாவி மக்கள் தொடர்ச்சியாக குறிவைத்துக் கொல்லப்பட்டனர். ஞாயிறன்று மீரஜ் திந்தர் என்ற மாஜி பயங்கரவாதி கொல்லப்பட்டார். போலீசார் தீவிரமாக விசாரித்த போது உள்ளூர் பயங்கரவாத குழுவுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வரும் பயங்கரவாத குழுவின் பெயரை போலீசார் கூற மறுத்துவிட்டனர். கடந்த 3 வாரங்களில் மட்டும் சோபோர் மாவட்டத்தில் 6 அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மாயமான டோர்னியர் விமானத்தில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த பைலட் சுபாஷ் சுரேஷின் மனைவி விமானம் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு ட்விட்டர் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாயமான விமானத்தை தேடும் பணி 8வது நாளை எட்டியுள்ள நிலையில் இதுவரை விமானம் மற்றும் விமானத்தில் இருந்த விமானிகள் குறித்து எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தன் கணவர் மற்றும் மாயமான விமானம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகத்தைச் சேர்ந்த பைலட் சுரேஷ் சுபாஷின் மனைவி தீபா லட்சுமி ட்விட்டர் மூலம் பிரதமர் மோடிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பைலட் சுபாஷ் என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் உருவாக்கப்பட்டு ட்ரெண்ட் செய்யப்பட்டுள்ளது. மாயமான விமானத்தை தேடும் பணி செவ்வாயன்று 8வது நாளை எட்டியுள்ளது. விமானம் கடலில் விழுந்த இடத்தை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆழ்கடல் ஆய்வு திறன் படைத்த தேசிய கடல் தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த சாகர் நிதி கப்பல் மூலம் விமானத்தை தேடும் பணி நடக்கிறது. ரோபோட்டிக் வசதியுடன் கூடிய கப்பல் மற்றும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் கிடைத்த பின்னரே தேடுதல் வேட்டை சூடுபிடிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக ரத்த தானம் வழங்குவோர் தின ஊர்வலம் மதுரை நாராயணபுரத்தில் நடந்தது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் நடந்த இந்த ஊர்வலத்தை ரத்த வங்கி தலைவர் டாக்டர் சிந்தா துவக்கி வைத்தார். மதுரை CEOA பள்ளி மாணவர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஐயர் பங்களா வரை சென்ற ஊர்வலத்தில் ரத்த தான விழிப்புணர்வு குறித்து மாணவர்கள் பிரச்சாரம் செய்தனர். நெல்லை அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பலியாகினர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த ஆசிரியர் தனராஜ் என்பவர் குடும்பத்துடன் திருப்பூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு செவ்வாயன்று ஊர் திரும்பினார். நெல்லை அருகே கங்கை கொண்டான் பாப்பாங்குளம் அருகே வந்தபோது கார் பழுதாகியது. காரை சாலையோரம் நிறுத்துவதற்காக கீழே இறங்கி தள்ளிய போது அவ்வழியாக கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி காரை தள்ளிக் கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. இதில் தனராஜ், பால இசக்கி ஆகிய 2 பலியாகினர். 4 பேர் மீட்கப்பட்டனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்த 212 பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ஏம்பலம் தொகுதியில் உள்ள சேலியமேடு, ஆதிங்கப்பட்டு, பின்னாச்சிக்குப்பம், சார்காசிமேடு ஆகிய கிராமங்களில் வசிக்கும் 167 ஆதிதிராவிட மக்களுக்கும் 45 பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தோருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன்,
கதிரவன், துணை இயக்குநர் கலாவதி ஆகியோர் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் அரிச்சல் முனை கடற்கரை மணலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 685 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தனுஷ்கோடியில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக இந்திய கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் அரிச்சல் முனை கடற்கரை மணலில் 685 கிலோ கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கியூ பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை மதுரை இருவழிப்பாதை பணி வரும் ஆண்டில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திண்டுக்கல் வரை ரயில்வே இருவழிப்பாதைக்கான பணிகள் நடந்து வருகிறது. இப்பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அசோக் அகர்வால் ஆய்வு செய்தார். பின்னர் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை மதுரை இருவழி ரயில் பாதை பணிகள் பல்வேறு இடங்களில் முடிவடைந்துள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் 12 மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று சவரன் 136 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 20,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,548 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 37,115 ரூபாயாக இருந்தது. விஜய் பிறந்த நாளன்று புலிப்பட ட்ரெய்லர் வெளியாகிறது. கத்தி படத்தை முடித்த கையோடு இம்சையரசன் 23ஆம் புலிகேசி தந்த இயக்குநர் சிம்புதேவனுடன் புலிப்படத்தில் நடிகர் விஜய் கமிட் ஆனார். ஹன்சிகா, ஸ்ருதிஹாசனுடன் முன்னாள் கனவு கன்னி ஸ்ரீதேவியும் இப்படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தின் ட்ரெய்லரை விஜய் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளார்.